Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 55 verses 12 to 23. ஸோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் Psalm 50. ஸோ சங்கீதம் 55 அதில் 12லேருந்து 33வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாமோட பகுதி நம்ம போன பகுதியில் என்ன பார்த்தோம், டேவிட் வாஸ் இன் ஃபியர். டேவிட் பயத்துலையும் கஷ்டத்துலையும் அந்த பதற்றத்துலையும் இருந்தார். அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணார், அவர் புலம்பிட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம ஆண்டவர் மேலே அந்த விசுவாசத்தை வச்சுக்கிறார். விசுவாசத்தை மிஸ் பண்ணல. he is not removing his faith from God or losing his faith from God. ஸோ இந்த பகுதியில் நம்ம பார்க்க போது டேவிட் என்ன பண்ணுது, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் வருது அந்த சூழ்நிலை என்ன நடந்தது. ஸோ என்ன நடக்குது, டேவிடுக்கு அருகில் இருந்த ஒரு நண்பன் தான் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு இந்த கஷ்டத்தை இந்த சோதனையில் போட்டிருக்காரு. ஸோ டேவிட் கூடயே இருந்த ஒரு உடன்படிக்கையில் இருந்த ஒரு இஸ்ரேல் மக்கள். ஸோ கொஞ்ச நாள் மேலே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஸோ என்ன நடக்குதுங்க, டேவிட் கூட இருந்த ஒருத்தரே என்ன பண்ணுறாரு, டேவிடுக்கு அந்த சோதனையில் அந்த கஷ்டத்தில் போடுறாரு. ஸோ ஈஸ் பிட்ரேயிங் டேவிட்ஸ் ட்ரஸ்ட். ஸோ என்ன ஆகுது, அவருக்கு டேவிட் கூட இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்த ஒருத்தர் பிட்ரே பண்ணுறதுல டேவிடுக்கு என்ன ஆகுது, அந்த கஷ்டத்தில் அவர்னால தாங்க முடியல. அந்த கஷ்டத்தை அவர்னால தாங்க முடியல. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த புலம்பெல்லாம் பண்ணிட்டு இறுதியில் நம்ம கீவர்ஸையே பார்ப்போம். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் ஹார்ட்டை வெளியே இறக்கிட்டோன்னே ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி சொல்கிறார். அந்த அறிகுறி தான் நம்ம கீவர்ஸ். ஸோ Psalms chapter 55 verse 22 which says, cast your burden on the Lord and he will sustain you, he will never permit the righteous to be moved. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், cast your burden on the Lord and he will sustain you, he will never permit the righteous to be moved. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, நிறைய முறை நம்மளுக்கு வர சோதனைகள், நம்மளுக்கு வர கஷ்டங்கள்லாம் என்ன பண்ணுவார், ஆண்டவர் தக்க வைப்பார், அதனால நான் முடியும்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் அந்த பேர்டனை கொடுக்க மாட்டோம். நம்மளுக்கு இருக்க கொஞ்சம் கஷ்டத்தை ஆண்டவர் மேலே வைக்க மாட்டோம். கொஞ்சம் அந்த பேர்டனை ஆண்டவர்கிட்ட கொடுக்கறதுக்கே மாட்டோம். என்ன பண்ணுவோம், எல்லாமே நம்மளே சுமந்துப்போம். இருக்கிற கஷ்டம், எல்லா சோதனையும் எல்லாமே நம்மளே தனியாக சுமந்துட்டு என்ன ஆகும் தெரியுமா, அது நம்மளே என்ன பண்ணுவோம், ஆண்டவர் என்னை தக்க வச்சுப்பாரு, நான் ஏன் கவலைப்படணும்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் இந்த முக்கியமான ஸ்டெப்பு பண்ண மாட்டோம். என்ன ஸ்டெப்னா, காஸ்ட் யுவர் பர்டன் ஆன் டு காட். ஆண்டவர் மேலே கொஞ்சம் பாரத்தை வைக்கிறது. அந்த தப்பு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம். ஏன்னா ஆண்டவர் பார்த்துப்பாரு, ஆண்டவர் எல்லாத்தையும் சுமப்பாரு சொல்லிட்டு நம்மளே சுமந்துட்டு இருப்போம். ஸோ இங்கே டேவிட் நம்மளுக்கு அதான் முக்கியமான அறிகுறி தரேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், நீங்கள் ஒரு பெரிய வெயிட்டு தூக்குறீங்க. ஸோ ஒரு பெரிய வெயிட்டு தூக்கிட்டு இருக்க போது நீங்கள் தனியாக தூக்குறதுக்கும் நீங்கள் ஒருத்தர் கூட சேர்ந்து தூக்குறதுக்கும் உங்களுக்கே என்ன தெரியும், வித்தியாசம் தெரியும். தனியாக தூக்குனா சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவீங்க, சீக்கிரமாக சோர்வடைவீங்க. ஆனால் சேர்ந்து தூக்குனா கூட இருக்கிறோட பலத்தை பொறுத்து உங்களுக்கு இன்னும் நிறைய நேரம் உங்களால அந்த பாரத்தை தூக்க முடியும், அந்த வெயிட்டை தூக்க முடியும். அதே தான் டேவிடும் இங்கே நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த அறிகுறி சொல்கிறார். ஆண்டவர் நம்மளை தக்க வச்சுப்பார் தான், ஆண்டவர் நம்மளை சஸ்டெயின் பண்ணுவார் தான். ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன கொடுக்கணும், ஆண்டவர் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கணும், தக்க வைக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், நம்ம பாரத்தை கொஞ்சம் கொடுத்தா தான் ஆண்டவரால் நம்மளை என்ன பண்ண முடியும், சஸ்டெயின் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்னால் எல்லாம் முடியும், ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு ஆண்டவரை மட்டும் வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட எந்த பாரத்தையும் கொடுக்காம எந்த சுமையும் கொடுக்காம தனியாக நம்ம எல்லாத்தையும் பண்ணுறோன்னு ட்ரை பண்ணால் என்ன நடக்கும், நம்ம அந்த வெயிட்டு தூக்குறது தனியாக தூக்குனா என்ன நடக்கும், தனியாக தூக்கி அதுக்கடுத்து சீக்கிரமாக சோர்வடைவோம், சீக்கிரமாக பேர்ன் அவுட் ஆகிடும். இதுவும் நம்ம நிறைய முன்னாடி பார்த்துருக்கோம். ஏன்னா தனியாக எல்லாத்தையும் சுமந்து எல்லா பாரத்தையும் நம்ம தனியாக பண்ணுறதை பார்த்தா சீக்கிரமாக என்ன ஆகிடும், பேர்ன் அவுட் ஆகிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம விசுவாசத்துக்கே நமக்கு ஸ்லோவாக எரேசர் மாதிரி அழிச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ இங்கே டேவிட் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான அட்வைஸ் என்னென்னா, நம்ம அந்த பாரத்தை, நம்மளுக்கு இருக்க பாரத்தை, அந்த புலம்பல் பண்ணுறதான காரணத்தை எல்லாத்தையும் நம்ம தனியாக சுமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம், ஆண்டவர்கிட்டையும் கொஞ்சம் பங்கு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட இறக்குங்க உங்கள் பாரத்தை, ஆண்டவர்கிட்ட உங்கள் கஷ்டத்தை இறக்குங்க. தனியாக சுமக்கணும்னு அவசியமே இல்லை. அதுதான் நம்மளுக்கு இங்கே டேவிட் ரிமைண்ட் பண்ணுறார். ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணோம், we have to remember that இந்த பாரத்தை, இந்த பேர்டனை ஆண்டவர்கிட்ட கொடுக்கறது is a way by which God sustains us. ஸோ ஆண்டவர் நம்மளை சஸ்டெயின் பண்ணுறது, ஆண்டவர் நம்மளை தக்க வைக்கிறதுக்கு ஒரு வழி என்னதுன்னா, இந்த மாதிரி பாரத்தை அவர்கிட்ட கொடுத்து சுமக்க சொன்னாதான் என்ன பண்ண முடியும், அவர் நம்மளை தக்க வைப்பார். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாரத்தை நானே சுமக்கிறேன்னு சுமக்கக்கூடாது. ஸோ டேவிட் கிட்டேருந்து that is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that Lord, you are a God who loves us so much that you are willing to share our burden, Lord. Thank you for this reminder that Lord, you are willing to sustain us by carrying the burden, by bearing our burden, Lord.
Lord, give us the wisdom and grace to remember that in moments where it's too much for us to carry on alone, Lord, give us the wisdom and grace to know when to share our burden, Lord, know when to humble ourselves and let you sustain us, Lord. All of this in Christ's name I pray. Amen.